வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 7. கபாலீஸ்வரர் பிரகாரத்து மணலை கையால் அலைந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அகிலா. கோயிலில் ரொம்ப கூட்டம் இல்லை. கற்பகாம்பலையும் கபாலீஸ்வரரையும் நிம்மதியாய் தரிசனம் செய்து கொண்ட பின் அவள் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள். மாலை மணி 6:30 இருக்கும். இன்னும் இளம் வெயில் இருந்தது. அவளுக்கு துணையாய் வந்திருந்த ராமுவுக்கு விளையாட சகா கிடைத்து விட்டதால் ஒரு பக்கமாய் இருந்தான். மணலை கையில் எடுத்து சல்லடை போல சலித்த பெரிய கற்கள் சன்ன மணல் என்று யாரோ பிரிக்க சொன்னது போல செய்து கொண்டிருந்தாலும் காலையில் தந்தை சொன்ன வார்த்தைகளையே அவள் மனம் அசைப்பட்டது. கல்யாணமா? எனக்கா? நடக்க வேலை வந்திருக்கிறதா? அப்பாவை தவிர வேறு யார் வந்து இந்த பேச்சை எடுத்திருந்தாலும் போதும் உளறல் என்று ஒதுக்கியே இருப்பாள். அகிலா குடிந்து கொண்டு சலித்து வைத்திருந்த நைஸ் மணலை உள்ளங்கையால் தட்டி சமப்படுத்தினாள். பின் ஆட்காட்டி விரலால் 7 புள்ளிகளை வைத்து கோலம் போட தொடங்கினாள். 2 தடவை போட்டு கலைத்ததும் இழை கோலம் போல நடு மோதிர விரல்களால் இழுத்தாள். அதுவும் சலித்து போன பிறகு அகிலா என்று தன் பெயரை எழுதி எழுதி அழிக்க தொடங்கினாள். கொஞ்ச நேரத்தில் கை வலித்ததால் நிமிர்ந்து உட்கார்ந்து முட்டி கால்களில் கைகளை கோத்துக்கொண்டு தன்னை சுற்றிலும் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். கோயிலில் இப்போது முன்னைவிட கூட்டம் அதிகமாக இருந்தது. நிறைய வயசு ஆண்கள் பிள்ளையாருக்கு விழுந்து விழுந்து தோப்புக்காரனை போட்டு குட்டி கொண்டு பிரார்த்தனை செய்வதை பார்த்தாள். பள்ளி கல்லூரி மாணவிகளா பரீட்சை நெருங்குவதால் பிள்ளையாரை காக்கா பிடிக்கிறார்களா? அகிலா உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து வாசற்கதவு நன்றாய் தெரிந்தது. காதிலும் மூக்கிலும் வைரம் ஜொலிக்க பட்டை சரிகை மடிசார் புடவையும் பெரிய குங்குமப்பட்டுமாய் ஒரு மாமி வந்தாள். அவளை தொடர்ந்து 2 பெண்கள் அதே தினசில் பட்டும் பதிவிசுமாய் இருந்தார்கள். 2 பேர் கைகளிலும் அர்ச்சனை தட்டுக்கள். அம்மாவும் பெண்களுமா? முகஜாடை ஒன்றாக இல்லையே. அகிலாவை அவர்கள் தாண்டும் போது 2 பெண்களின் கழுத்திலும் தாலி கால்களில் மெட்டி இருந்ததை பார்த்தாள். மாமியார் மாட்டு பெண்களா? காலையில் அப்பா சொன்னது திடீரென்று நினைவுக்கு வந்தது. ரொம்ப பெரிய இடமாம் அகிலா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சால் நீ தான் மூத்த நாட்டு பெண். அப்புறம் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு நாத்தனாரும் உண்டு. இந்த பையனை தான் மணந்தால் தன் மாமியார் பட்டும் நகையுமாய் முன்னே போக இந்த பெண்களைப் போல நானும் பின்னால் போவேனோ? இந்த மாதிரி புடவை நகைகளுடனா? ரொம்ப பணக்கார இடம் என்றாரே அப்பா. ஈட்டி கொண்டு வருதே. போவோமாக்கா? ராமியும் சகா போய்விட்டான் போலிருக்கிறது. போகலாம், உட்கார். அருகில் அமர்ந்த தம்பியை நன்றாய் பார்த்தாள் அகிலா. சாயம் போன நிக்கர், அதற்கு சற்று மாற்றுக்குறையாத தினசில் சட்டை, களைந்த தலை, போஷக்கான உணவை காணாத வளர்த்தி. தன்னையும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள் அவள். தான் சாதாரண கவர்ச்சி கொண்ட பெண் கூட இல்லை என்பது அகிலாவுக்கு புரிந்த விஷயம்தான். சிரித்தால் முன் 2 பெண்கள் தேத்தி பார்க்கின்றன என்பது உணர்ந்து விட்டதால் அவள் வாய்விட்டு சிரிக்கும் பழக்கத்தை விட்டு எத்தனையோ வருஷங்களாயின. வீட்டில் இருக்கும் ஒரே கண்ணாடியில் ஒரு பக்கம் விரிந்து இன்னொரு பக்கம் குருவிகள் கொத்தி கரைகளை உண்டாக்கி இருக்கும் கண்ணாடியில் தினமும் 2 வேளை நெத்தி கீட்டு கொள்ள அவள் பார்த்து கொள்ள நேரும்போது ஒரு நிமிஷம் நின்று அவள் தன்னை தானே ரசித்து நோக்கி கொள்ளும் அளவுக்கு கூட அவளிடம் கவர்ச்சி கிடையாது என்பது அவளுக்கு நன்றாய் தெரியும். பழைய நூல் புடவை, ரப்பர் வளையல்கள், காலில் பித்த வெடிகள் என்று இருக்கும் தன்னை இப்போது நன்றாய் மனசில் நினைத்து பார்க்கும்போது அகிலாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. என் மூஞ்சிக்கும் உடம்புக்கும் பட்டு புடவையும் நகையும் பொருந்தக்கூட பொருந்தாது. ஆண் பிள்ளைக்கு பெண் வேஷம் போட்ட மாதிரி இருக்குமோ? அகிலாவின் பார்வை முருகனின் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்த பெண்களிடம் போயிற்று. கிட்டத்தட்ட அவளைப் போலவே காய்ந்து மெலிந்து அனுபவத்தால் தேய்ந்து போன பெண் ஒருத்தி அங்கு இருந்தால். ஒரு வித்தியாசம். அந்த பெண் பாலிய விதவி என்பது பாழும் நெற்றிலிருந்து புரிந்தது. பீத்துவிட்ட கையும் காலும் தலைமுடியுமாய் பார்க்க பரிதாபமாய் இருந்தாள். அகிலா பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த பெண்ணிடம் வந்து நின்ற ஒரு பாட்டி பேசத் தொடங்கினாள். ஏண்டி விஷாலம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க?
டாக்டர் வீட்டிலே நாளைக்கு பட்சணம் பண்ணணுமாம், போட்டு எடுக்க வரியா, 3 ரூபாய் வாங்கி தரேன் என்றாள். அந்த பெண் விஷாலம் ஒப்பு கொண்டாள். இந்த கல்யாணத்துக்கு தான் மறுத்துவிட்டால் விஷாலம் என்கிற பெண்ணை போலத்தான் தன்னுடைய எதிர்காலமும் இருக்கும் என்பதை அகிலாவால் கற்பனை பண்ணி பார்க்க முடிந்தது. தீ என்றால் வேந்துவிடப் போவதில்லை. இப்போது அப்பா இருக்கிறார், சம்பாதிக்கிறார், ஏதோ அரை வயிறு சாப்பிட முடிகிறது. அப்பாவுக்கு திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டதென்றால் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு அவள் தலையில் விழுந்தால் பிறர் வீடுகளில் சமைத்து சம்பாதிப்பதை தவிர அவளுக்கு வேறு எந்த விதத்தில் சம்பாதிக்க யோக்கியது உண்டு? ராமுவுக்கு 12 வயது ஆகிறது. மூட்டை தூக்க கூட லாய்க்கில்லாதவன். பவானி 15 வயசு பெண். யார் வீட்டுக்காவது சுற்று வேலைக்கு வேணுமானால் அனுப்பலாம். நான் திவசம் திங்களுக்கு சமைத்து பட்சங்கள் செய்து சம்பாதிக்கலாம். அதுவும் தினமும் கிடையாது. கிடைத்ததை கிடைக்காத நாளுக்காக சேர்த்தும் வைக்க வேண்டும். கற்பனை நீண்டு கொண்டே போன போது இது என்ன முட்டாள்தனத்திலேயும் மண்டுத்தனமான எண்ணம் என்று தன்னை உலுக்கி கொண்டாள் அகிலா. முதலில் இந்த வார்த்தையை சந்திரன், வேதா மாமியன் 10 வயசு பேரன் சொல்லித்தான் கேட்டாள். அப்படி பண்ணவது முட்டாள்தனத்திலேயும் மண்டுத்தனம் அகிலாக்கா என்று அவன் சொன்ன போது அவளுக்கு சிரிப்பு வந்தது. அது என்ன சந்திர, முட்டாள்தனத்திலேயும் முட்டாள்தனம் தெரியும், மண்டுத்தனம் தெரியும், ஆனால் இது என்ன? டேம் இடியட்டுக்கு அர்த்தம் அக்கா, வந்து பெரிய முட்டாளுன்னு அர்த்தம் என்று அவன் கண்ணை விரித்து கொண்டு கொடுத்த விளக்கம் அகிலாவுக்கு ரொம்ப பிடித்து போனது. அதன் பின் அசட்டுத்தனமாய் ஏதேனும் நினைத்தாலோ இல்லை காரியம் செய்தாலோ அவள் இது என்ன முட்டாள்தனத்திலையும் மண்டுத்தனமாய் பண்ணுகிறேன் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டு அனுபவிப்பாள். என்னக்கா சிரிக்கிற? நாழியாகலையா? கிளம்ப வேண்டாமா? ராமுவுக்கு பசி வந்து விட்டது போலிருக்கிறது. பறந்தான். அவர்கள் கிளம்பினார்கள். வெளியே வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்த நாழிகையில் விளையாட்டாக அல்லாமல் தீவிரமாய் காலையில் அப்பாவுடன் பேசினதை நினைத்து பார்த்தால் அகிலா. வேதமாமியமும் தங்கமும் பிரஸ்தாபித்திருக்கும் வரனை பற்றி விரிவாக மகாதேவன் மகளுக்கு சொன்னார். இடுப்புக்கு கீழே சுவாதீனம் இல்லாத பிள்ளை அகிலா. சக்கர நாட்காலில் உட்கார்ந்துட்டு தான் நகர முடியுமாம். ஆனால் பார்க்க ராஜா மாதிரி இருப்பானாம். பணக்கார குடும்பம், நல்ல மனுஷாலாம். அவா சொன்னதையெல்லாம் கிளிப்பிள்ளை போல உன்கிட்ட சொல்லிட்டேன். நன்னா யோசிச்சு பதில் சொல்லு. உன்னோடு தனியாய் பேசணும். சித்த வேப்ப மரத்தடிக்கு வரியா என்று காலை 8 மணி அளவில் தகப்பனார் சொன்ன போது அகிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாளிலிருந்து வேதாமாமி, தங்கம், அவர் கணவர், அப்பா அம்மா எல்லாருமாய் தீவிரமாய் எதை பற்றியோ பேசுவது அவளுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் தன்னை கலந்தாலோசிக்காமல் அப்பா எதையும் செய்ய மாட்டார் என்பதும் அவளுக்கு தெரியும். முதல் நாள் இரவு தூக்கத்தில் புரண்டப்படுத்த போது சமையல் கட்டில் விளக்கை போட்டுக்கொண்டு அப்பாவும் அம்மாவும் குசுகுசுப்பது அவளுக்கு கேட்டது. என்ன விஷயம்? பண நெருக்கடியா? இப்படி இரவு நேரத்தில் பேசும்படி என்ன சமாச்சாரம் என்று ஒரு நிமிஷம் நினைத்தாலும் தூக்கம் கண்களை அழுத்தினதால் தொடர்ந்து உறங்கிவிட்டாள். காலையில் அப்பா பள்ளிக்கு போகும் முன் தானே இதை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்றிருந்தவளை மகாதேவன் வலிய தனியாய் பேச அழைத்து விவரமாய் எல்லாவற்றையும் கூறினார். இவர்கள் மண்டை உடைத்து கொள்ளும் சமாச்சாரம் தன் கல்யாண பிரச்சனையாக இருக்கப் போகிறது என்று அவள் கண்டிப்பாக நினைத்திருக்கவில்லை. உங்கள் அபிப்பிராயம் என்னப்பா? மகாதேவன் மௌனமாய் இருந்தார். உங்களுக்கும் அம்மாவுக்கும் இந்த சம்பந்தம் பற்றி என்ன எண்ணம்ப்பா? எத்தனை தடவை சும்மா இருக்க முடியும்? இல்லைம்மா, எங்கள் 2 பேருக்குமே இந்த வரனுக்கு உன்னை கொடுப்பதில் இஷ்டமில்லை. என்னத்தான் பணம் குணம் இருக்கட்டும், அதற்காக கால் விளங்காதவனுக்கு உன்னை கொடுத்து உன் வாழ்க்கையை பாழடிப்பதில் எங்களுக்கு நிச்சயம் விருப்பமில்லாக்கலாம். ஆனால் நீ வளர்ந்த பெண், விஷய ஞானம் உள்ளவள். உன் அபிப்பிராயத்தை கேட்காமல் நானாக வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வெங்கடேஷும் தங்கமும் உன் இஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனாலே தான் இந்த பேச்சையை உன்னிடம் பேசினேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ யோசிக்க வேண்டாம் அகிலா. இப்போவே வெங்கடேஷிடம் இந்த பேச்சு இனி தேவையில்லைன்னு சொல்லிடுறேன். என்னம்மா, தயங்காமல் சொல். நான் யோசித்து பதில் சொல்கிறேன்ப்பா. அகிலாவின்
பதிலோடு இருவரும் உள்ளே வந்தனர். சாரதா மகளிடம் ஏதும் பேசவில்லை. தங்கம் மட்டும் அகிலா பங்களாவுக்கு போன போது வழியே இந்த பேச்சை எடுத்தாள். நான் சொல்றது நீ தப்பாக எடுத்துக்காமல் இருந்தால் சொல்கிறேன். அந்த பையன் சீக்காளியாக இருந்தால் என்ன, இங்கு மட்டும் என்ன வாழ்கிறது? அம்மாவின் உடம்போடு நித்தமும் நீ அன்றாடலையா? கால் வயிற்றுக்கு சாப்பிட்டு கீழ்ச்சல் உடுத்திண்டு பெத்த தாயோடு நீ உசிரையை கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே அந்த பையனுக்கு உழைக்கணும். நிம்மதியாய் ஆள் காசு பணத்தோட சௌகரியமாக இருக்கலாம். எனக்கு என்னவோ நீயும் ஏன் உன் குடும்பமும் சௌகரியமாய் வாழ இது ஒரு சான்ஸ் தான் தோணுகிறது என்று தங்கம் சொன்னது இப்போது நினைத்தாள் அகிலா. பஸ் வந்துடுத்து, ஏறிக்கோக்கா. ராமு அவசரப்படுத்தி ஓடி சென்று அவர்கள் பஸ்ஸில் ஏறினார்கள். மாம்பழம் டெர்மினல் 2 என்று பணத்தை கொடுத்து அவள் டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டாள். முன் சீட்டில் இருந்த பையன் கேட்பரி சாக்லேட் ஒன்றை சுவைப்பதை ராமு நாக்கில் தண்ணீர் ஊற நூக்குவதை அகிலா பார்த்தாள். பத்திரிகைகளில் அந்த சாக்லேட்டின் படம் வந்தால் இவளிடம் தூக்கி கொண்டு வருவான் ராமு. நான் பெரியவனாகி வேலையில் சேர்ந்த பிறகு இந்த சாக்லேட்டை ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி கொடுத்து நானும் தினமும் திங்க போறேன்கா என்பான். மில்க் சாக்லேட் நன்னா இருக்கும், வாயில் போட்டால் கரையும். நாம் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோமே, அதுதானக்கா இது என்பான். அப்போதெல்லாம் சின்ன குழந்தை ஆசைப்பட்டும் 2.5 ரூபாய் சமாச்சாரத்தை வாங்கி தரக்கூட தான் லாயக்கில்லாதவளாய் இருக்கிறோமே என்று வருந்தினதெல்லாம் அகிலாவுக்கு இப்போது நினைவிற்கு வந்தது. பணக்கார எடுத்து பையனை நாம் கல்யாணம் பண்ணி கொண்டால் ராமு பவானி ஆசைப்படுவதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ? அம்மாவுக்கு மருந்து மாத்திரைகள், அப்பாவுக்கு நல்லதாகி 2 வேஷ்டிகள். ஏன் முடியாது? கண்டிப்பாய் நடக்கும். யாருமே கல்யாணம் செய்து கொள்ள மறுக்கும் நொண்டி பிள்ளையை மனப்பூர்வமாய் சம்மதிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு அவனோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி காண்பிச்சால் அவா என் குடும்பத்து கஷ்டங்களை கண்டிப்பாக போக்குவா. இதிலே சந்தேகமே வரக்கூடாது. பணக்காரர் நல்ல மனசுன்னு தங்கம் சொன்னாலே நிச்சயம் என் குடும்பத்துக்கு உதவுவதை தடுக்க மாட்டா. இது நாழிகை தோன்றாத தினசில் இப்போது மனசில் எண்ணங்கள் ஓடி அகிலாவுக்கு இன்பத்தை கொடுத்தன. கூடவே சந்தேகமும் எழுந்தது. லலிதா ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில்தான் வாக்கப்பட்டாள். சுவாமி அண்ணாவும் பணக்கார குடும்பத்துக்குத்தானே மாப்பிள்ளையாய் போனான். அவர்கள் ஏன் இந்த குடும்பத்து கஷ்டங்களை நிவர்த்தி பண்ண சுண்டு வரலை கூட அசைக்கவில்லை? ஒருவேளை பணம் வந்தால் நானும் அப்படி ஆயிடுவானோ? சீச்சி, விரைவிலேயே லலிதாவும் அண்ணாவும் வித்தியாசமானவர்கள். நான் அப்படி இல்லையே. என்றைக்குமே எனக்கு இது வேணும், பணம், புது துணி வேணும்னு நான் ஆசைப்பட்டதில்லையே. அதனால் அவர்களை மாதிரி நானும் நடந்துப்பேன் என்று நினைப்பதும் முட்டாள்தனத்திலேயும் மடமண்டுத்தனமான என் மாம்பழம் டெர்மினல் வந்துவிட்டது. அகிலாவும் ராமுவும் இறங்கி சிவா விஷ்ணு கோயிலை ரங்கநாதன் தெருவை தாண்டி சாலையை கடந்து தங்கள் வீட்டை நோக்கி நடந்தார்கள். எதிரில் தங்களை கடந்து போன ஜனங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வருகையில் புதிதாய் ஒரு நினைப்பு அகிலாவின் நெஞ்சை கவ்வியது. முகங்கள், அதில் முக்கால்வாசி முகங்களில் மூக்கு கண்ணாடிகள் இருந்தன. பெருசாய், வட்டமாய், சதுரமாய், ரீம்லெஸ். கண்ணாடியை எடுத்துவிட்டால் எத்தனை பேருக்கு லேசாய் கண் தெரியுமா? எத்தனை பேர் கண்ணாடி இல்லாவிட்டால் முழு குருடர்களாக இருப்பார்கள்? கண் தெரியவில்லை என்பது ஒரு பெரிய குறைத்தானே. நவீன காலத்தின் கண்டுபிடிப்பான கண்ணாடியின் உதவியுடன் இவர்களெல்லாம் சாதாரணமாய் உலகி வருவதை ஏன் யாரும் குறை என்று நினைக்க மாட்டேன் என்கிறார்கள்? ரொம்ப பழகி போன சமாச்சாரம் என்று தானே. கண்ணாடி அணிபவர்களை காட்டிலும் காது செவிட்டு கருவிகள் உபயோகப்படுத்துபவர் குறைவு. அதனால் கண்ணாடியை சகஜமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் இருக்கும் இந்த சமூகம் காது மிஷினை சகஜ கண்ணோட்டத்தில் சேர்க்க மறுக்கிறதே. இது போலத்தானே கால் ஊனமும். கண் பார்வை இல்லை என்பதும் ஒரு அங்ககீனம்தான். காது கேட்கவில்லை என்பதும் இல்லை, கை கால் விளங்கவில்லை என்பதும் இன்னொரு அங்ககீனம் தானே. கண்ணாடி அணிபவரை ஏற்றுக்கொள்ளும் அதே சகஜ மனசுடன் இவர்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் குறை ஏன் பெருசாய் தெரிய போகிறது? ஆக எல்லாம் ஒன்றுதான். நமக்கு மட்டும் மனசில் விவேகம் இருந்தால் போதும்.
வீட்டை அடைவதற்குள் அகிலாவின் மனசு மிகவும் தெளிவுடன் இருந்தது. தன் உயிருக்குயிரான குடும்பத்தின் நிலையை உயர்த்த சின்ன தியாகம் பண்ணினால் போதும். தப்பு தியாகம் கூட இல்லை, மனப்பக்குவம் அடைந்தால் போதும். பின் நிம்மதியான வாழ்வு தங்களை நோக்கி இரு கரம் நீட்டி காத்திருக்கிறது என்பது புரிந்து போனதால் அவள் இதுவரையில் தன்னை உலுக்கி எடுத்த சந்தேகங்களாம் தீர்ந்தவளாய் நிம்மதியுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். அன்று இரவு அப்பாவுக்கு அம்மா சாப்பாடு பரிமாறும்போது அவளும் சென்று அப்பளத்தை சுடத் தொடங்கினாள். தலையில் காய்ச்சின அப்பளத்தை அப்பாவின் நிலையில் போட்டுவிட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டாள் அகிலா. நீங்கள் சொன்னதை பற்றி யோசிச்சேன்ப்பா. ஒருத்தன் நொண்டி முடம் என்கிறதனால் வெளி அழகை மட்டும் பார்த்துவிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது தர்மம், நியாயம் இல்லை. நகை, கார், பணத்துக்கு ஆசைப்பட்டு பறக்கிற பெண் நான் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு மனுஷா முக்கியம், அவ மனசு முக்கியம். தங்கங்கா, வேதா மாமி எல்லோரும் அந்த இடத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறா. அதனால் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு தான் தோன்றுறது. எனக்கு சம்மதம். நீங்கள் மேலே அவளிடம் பேசலாம்ப்பா. சிறுத்தையுடன் அகிலா பேசி திருமணத்துக்கு அவள் சரி என்று சொல்லிவிட்டது சாரதாவின் கண்களில் நீரை வரவைத்தது. உன் மனசு தெரிகிற வரைக்கும் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லி இருந்ததால் தான் இது நாழிகை வாயை திறக்கலை. இப்போ கேட்கிறேன். நன்னா யோசனை பண்ணின பிறகு தானே அகிலா சம்மதத்தை சொல்கிற? அவனோடு நீ புருஷனும் பொண்டாட்டியுமாய் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுட்டு தானே பேசுகிற? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை அகிலா, துளியும் இஷ்டமில்லை. ஆனாலும் வேதா மாமி சொல்கிற மாதிரி வாய்க்கு ருசியாய் சாப்பாடு, சௌகரியமான வாழ்க்கை உனக்கு இந்த கல்யாணத்து மூலமாய் அமையும்னு அதை நான் கெடுக்கக்கூடாது. ஏன்னா உன்னை ஒரு வேலை உட்கார வச்சு 4 தினசு சமைச்சு போடுற சதி கூட எனக்கு இல்லை. உன் மனசு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துக்கு உபகாரம் பண்ணுறேன்னு வலிய நரகத்தை தேடி ஓடாதே அகிலா. இன்னும் 2 நாள் யோசனை பண்ணு, அப்புறம் முடிவை சொல். நான் தெளிவாய்த்தான் இருக்கேம்மா. நன்னா யோசனை பண்ணிட்டேன். நரகம் அது எதுன்னு நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்காது என்று தீர்மானமாய் தாயிடம் பேசி அகிலா, நீங்கள் காத்தாலே வெங்கடேஷ் மாமாவிடம் பேசி மேற்கொண்டு நடப்பதை கவனியுங்கோ என்றால் தகப்பனாரிடம். மறுநாள் வெங்கடேஷ் திருச்சிக்கு புறப்பட்டு விட்டார். நேராக போய் எல்லா விவரமும் சொன்னால்தான் சரிப்படும் என்று கிளம்பி விட்டார். கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டாலும் தனக்கு பிறகு குடும்பத்தை அம்மாவால் தனியாய் தாங்க முடியுமா என்ற கவலை வாட்டவே அதை பற்றி வேதா மாமியிடம் பேசினாள் அகிலா. பெண்ணாய் பிறந்தவள் ஒரு நாள் வேறொருத்தன் வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். பவானிக்கு 15 வயசாகுது. அவள் SSLC முடித்து விட்டால் சாரதாவுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும் சொல் என்று சொல்லி வேதம் அகிலாவை சமாதானம் செய்தாள்.